கேப்டனுடைய பிறந்தநாளை தலைமை கழகத்தில் நடத்துகிறப்போ என் மனசெல்லாம் ரொம்ப கனமாக இருக்குது. என்னை அறியாமல் கண்ணில் தண்ணி வருது. பட் அது நான் வெளியே காமிச்சிக்க முடியாது. ஏன்னா கேப்டன் கூடயே நான் வருவேன், பின்னாடி நிழலாக நிற்பேன். அந்த எம்ஜிஆர் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கேப்டன் ஸ்வீட் ஊட்டி கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவார். ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருப்பார். அந்த நினைவுகள் எல்லாம் என் மனசில் அப்படியே பசுமரம் தாணி போல் அப்படியே ஸ்ட்ராங்காக என் கண் முன்னாடி வருது. கேப்டன் இன்னைக்கு இல்லை என்றாலும் தெய்வமாக நம்முடன் இருந்து நிச்சயமாக நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டது போனது படி அத்தனை நலத்திட்ட உதவிகளும், கல்வி உதவி, உடல் ஊனமுற்றவர்களுக்கான உதவி, ஏழைகளுக்கான உதவி, கல்வி உதவி, திருமண உதவி, என்னெல்லாம் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரோ, கொஞ்சம் கூட இசை மாறாமல், கொஞ்சம் கூட தவறாமல், அவர் பாதையிலிருந்து தவறாமல், அவருடைய காலடிகளை பின்பற்றி அவர் என்னெல்லாம் மக்களுக்கு செய்தாரோ உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்பொழுதுமே செய்யும். இன்னைக்கு நாம வழங்கப்பட்ட இந்த நிதிகள் எல்லாம் வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட்ல இருந்தும் என்னுடைய சொந்த நிதியில இருந்தும், எப்பவுமே சொந்த நிதியில தான் கேப்டன் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கும் சரி கல்வி உதவியும் தருவார். அந்த மாதிரி எங்களுடைய எனக்கும் கேப்டனுக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்ல கேப்டன் அவர்களே சைன் பண்ண மாதிரி இன்னைக்கு கல்வி உதவி எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு அந்த காசை கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, எல்லா உதவி பொருட்களும் வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட்ல இருந்து மக்களுக்கு சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கும் தொடரும். கேப்டனுடைய புகழ் இந்த உலகம் இருக்கும் வரை நிச்சயமாக இருக்கும். ஒரு மனிதர் எப்படி வாழணும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு உதாரணமாக வாழ்ந்துட்டு போனவர் கேப்டன் அவர்கள். அவரை தேடி வருபவர்கள் வயிறார உணவு சாப்பிடணுன்றதுல 50 வருஷம் அதில் அவர் உறுதியாக இருந்தார். அதனால தான் கேப்டன் மறைந்த உடனே கேப்டன் ஆலயம் உருவாக்கி தினம்தோறும் வருபவர்கள் எத்தனை ஆயிரம் பேராக இருந்தாலும் அன்னதானம் வழங்கி தலைவர் வழியிலேயே நாங்களும் சென்று வருகின்ற அனைவருக்கும் வயிறார உணவளித்து மனசார அவங்க கேப்டனிடம் பிரார்த்தித்து செல்கின்றத நீங்க எல்லாரும் பிறந்த நாள் தலைவர் இங்க தான் இருக்கார் நம்மளை பார்த்துக்கிட்டு. எனவே அனைவர் சார்பாகவும் கேப்டன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த உதவிகள் என்றைக்குமே தொடரும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றோம். இதுக்கு முடிச்சு உள்ள வாங்க. கர்ப்பிணி பெண்கள் மொத்தம் 16 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள வெயிலில் கூட்டு வர முடியாது, அதனால உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து அவர்களுக்கு புடவை, ரவிக்கை, அந்த மங்கள பொருட்கள், அதோடு கூட பணமும் கொடுத்து அவங்களை இப்போ ஆசீர்வதிக்க போகிறோம். அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்குற புடவை மிக மிக முக்கியமான ஒரு புடவை. அது என்னன்னா, பெண்கள் பொதுவாக அம்மன் மேலே பக்தி உடையவர்கள் எப்பவுமே. அதனால இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அம்மன் கோவில்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட அம்மன் உடுத்திய அந்த சாரியை அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கறதுல நான் ஒரு அம்மாவாக இருந்து அவங்களை ஆசீர்வதிச்சு அதை கொடுக்க போறேன். அம்மனுக்கு சாத்தின அந்த புடவை தான் இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு தரப்போறோம். அவங்க நல்லபடியாக டெலிவரி ஆகி அவங்க குழந்தைகளோட எல்லா வளங்களும் பெற்று நீரூடி வாழணும்னு சொல்லி தலைவர் சார்பாக, நம்ம தேமுதிக சார்பாக அவங்களை வாழ்த்துகிறேன். அதை முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ரெஸ் மீட் உள்ள இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணும், பத்திரமா போகணும். எப்பவும் தலைவர் சொல்றது மாதிரி சொல்லி இயன்றதை செய்வோம். இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று 8 திக்கும் ஒலிக்க அனைவருடைய ஆசீர்வாதங்களுடன் நிறைவு செய்கிறேன். வணக்கம். கேப்டனுடைய 73வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு தலைமை கழகத்திலே நடக்கின்ற வறுமை ஒழிப்பு தினத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர்கள், எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள், பகுதி வட்டம் மற்றும் மகளிர் அணி சகோதரிகள், இங்கே நடக்கின்ற மருத்துவ முகாம், எல்லா தரப்பட்ட முகாம்லையும் பங்கேற்க வந்திருக்கும் பொதுமக்கள், டாக்டர்ஸ் எல்லாருக்கும், அதே நேரத்தில் என்னுடைய சகோதரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.